ஆண்டவர் சவுலுடைய வாழ்க்கையில ஆகாக்கை துண்டித்து போட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முதல் திட்டத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவன் யார் என்றால் அமலேக்கியன், அவனுடைய ஒரு ராஜா. ஏன் ஆண்டவர் அமலேக்கியனை துண்டித்து போடணும் அப்படின்னு ஆண்டவர் முதல் ராஜாவுக்கு கட்டளையிடுகிறார் என்றால், இந்த அமலேக்கியன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுது அவர்கள் யுத்தத்தையே பார்க்காதவர்கள், சண்டை போடுகிற பயிற்சி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த நபரை, அந்த கூட்டத்தை 400 வருஷம் அடிமைத்தனம் அடிமைத்தனம் அடிமைத்தனம். அவர்களுக்கு அடிமைத்தனம் தான் தெரியும். எப்படி கல்லு உடைக்கணும், எப்படி கட்டடம் கட்டணும், எப்படி சேர் உண்டாக்கணும், எப்படி கொத்தடிமையா இருக்கணும், இது மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிற நேரத்துல இந்த அமலேக்கியன் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வராமல் அவர்களோடு சண்டையிடும்படி வந்தான், அவர்களிடம் யுத்தம் பண்ணும்படி வந்தான். இந்த யுத்தத்தை எப்படி நடப்பிக்கணும், என்ன செய்யணும் ஒன்று புரியல. ஆகவே யோசுவா கையில யுத்தத்தை நடத்துன்னு சொல்லிட்டு மோசே என்ன செஞ்சிட்டார், ஒரு மலையில போய் கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த அவருடைய கை இறங்கும் பொழுது அந்த யுத்த களத்தில் பின்னாடி சிலர் பலவீனப்பட்டவர்களாய் வந்தார்கள். பலவீனப்பட்டவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்ப கை இறக்கப்படும் பொழுது. இதை பார்த்த ஊரும் ஆரோனும் ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து மோசேக்கு பக்கத்துல உட்கார வைத்து அந்த கையை தாங்கி பிடித்தார்கள். ஜெயம் உண்டாயிற்று. அப்ப செங்கடல் வழியாக விடுதலை பெற்று வந்தவர்களில் பின்னாடி, ஐயா எங்களால் யுத்தத்துக்கெல்லாம் போக முடியாதுப்பா, ஆள விடுங்க அப்படின்னு பின்னாடி வந்தவர்கள், பலவீனப்பட்டவர்கள் பலர் செத்து போனார்கள். பலரை கொன்று குவித்தான் இந்த அமலேக்கியன். ஆனா ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். மோசே ஆண்டவருக்கு யெகோவா நிசி அப்படின்னு பெயர் போட்டார். ஜெயம் கிடைத்தது என்னதோ, ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் சில பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இது ஆண்டவருக்கு ரொம்ப காயம், ரொம்ப வேதனை. அதனால இந்த ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று சொன்ன உடனே சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, அவன் கழுதையை தேடி போனவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிற நிலைக்கு அவனை உயர்த்தி, அவன் சொல்ற வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியத்தக்கதாய் ஒரு கூட்டத்தை அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனை கனம் பண்ணி கொண்டு வருகிறார். இறுதியாக சொல்றார், எல்லாத்தையும் தெரிந்தெடுத்து நீ அமலேக்கியனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அவனை நீ முறியடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆனால் அவன் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல அந்த ஆகாக்கை அவன் கொன்று போட மனசில்லாம அந்த ஆகாக்கோடு அவன் ஒப்பந்தம் போட்டு சமாதானமாகி விடுகிறான். ஆனா சவுல் செய்யாத காரியத்தை தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அங்க வந்து 33வது வசனத்துல, சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கிறது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாக்கை துண்டித்து போட்டான். பாருங்க, கர்த்தர் யாரை நீ துண்டிக்க வேண்டுமோ அவர்களை நீ துண்டிக்காத பட்சத்தில் அவர்கள் கையிலேயே உன்னுடைய அழிவு நியமிக்கப்படுது. ஒரு தேவ பிள்ளை சில நபர்களை துண்டிக்கணும். ஒரு தேவ பிள்ளை சில செயல்களை துண்டிக்கணும். ஒரு தேவ பிள்ளை சில பிசாசு கிரியைகளை துண்டித்து போடணும். எதை நாம் துண்டிக்க வேண்டுமோ அதை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை துண்டித்து போடக்கூடிய சகல வல்லமைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வர பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாற்றி அவருடைய கிருபைகளை கொடுத்து
இதை நீ துண்டித்து போடுப்பா அப்படின்னு சொன்னா நாம துண்டித்து போட மாட்டோம். நாம என்ன செய்ய மாட்டோம்? ஆமா, நாம துண்டித்து போட விரும்பாதவைகள் நம்மை கொன்று குவிக்க நம்மை விரட்டி கொண்டே வரும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஏன் சில பிரச்சனைகள் நம்மை பின்தொடர்ந்தே வருது? நாம எங்க போனாலும் பின்தொடரும். சில பயல்கள் சொன்னாங்க, நீ வீட காலி பண்ணி இந்த வீடை விட்டுட்டு வேறொரு வீட்டுக்கு போயிரு, பிரச்சனை எல்லாம் எவனோ கிறுக்கு போய் சொல்றான்னு சொல்லி இவங்களும் என்ன செய்வாங்க? வேற வீட்டுக்கு போவாங்க. ஆனா அங்க போனாலும் அதே பிரச்சனை தான். அப்ப எங்க போனாலும் சரி, கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு போனாலும் சரி, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அப்ப பிரச்சனை வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? நான் துண்டித்து போட வேண்டியவைகளை நான் துண்டித்து போடணும்.